வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றிருக்கின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம், இன்றைய செய்திகளின்படி மிக முக்கியமாக உலக பத்திரிகைகள் அல்லது இணையதளங்களில் உள்ள தலைப்புச் செய்தி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் சேதங்களுக்கு எல்லாம் நட்டஈடு இழப்பீடு தர வேண்டும் என்ற கோரிக்கை தான் இருக்கிறது. அது ஈரான் மீது அந்த கோரிக்கையை விடுத்திருக்கார். முதலில் அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இன்று ட்ரம்ப் பல விடயங்களை பேசியிருக்கின்றார். ஊடகவியலாளர்களுடன் பேசும்போது நீங்கள் கூறியது போல அந்த போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு தர வேண்டும் என்று சொல்லி, உண்மையில் இந்த இழப்பீட்டை ஈரான் தான் முதலில் கேட்டிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள், அந்த மனித உயிரிழப்புகள், மற்றது உட்கட்டுமானங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பாக $300 பில்லியன் ஈரான் கேட்டிருந்தது. அதை தருவதாகத்தான் முதல் கூறியிருந்தார்கள் இந்த உடன்பாட்டின் போது. பின்னர் இப்போது அமெரிக்க அதிபர் ஈரானிடமிருந்து கேட்டிருக்கின்றார். என்னென்றால், ஈரான் இவர்களை கூப்பிடவில்லை, என்னை தாக்குங்கள், தாக்கிவிட்டு உங்களுக்கு இழப்பீட்டை தருகிறேன் என்று. நீங்கள் தான் போய் தாக்கினீர்கள். அடுத்ததாக இது தொடர்பாக ஈரான் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், அதாவது தாங்களே நடத்திய போருக்கு எங்களை இழப்புகளும் ஈரானுக்குத்தான் மிக அதிகம், உயிரிழப்புகளாக இருந்தாலும் உடைமை இழப்புகளாக இருந்தாலும். அவ்வாறு இழந்த பிற்பாடும் திருப்ப காம்பன்சேஷன், அதாவது இழப்பீட்டை கேட்பதென்றால் இனி இவர்களுடன் பேசி பயனில்லை. அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி எந்தவித பேச்சுவார்த்தை என்ற ஒன்றை தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் இப்போது ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா மொய்தபா ஹமானி தனது ஆயுத படைகளை மறுசீரமைப்பு செய்திருக்கின்றார். புதிய தளபதிகளை புதிய பொறுப்புகளுக்கு நியமித்திருக்கின்றார். அவர் தொடர்பான புகைப்படங்களும் இப்போது வெளிவந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆயுதப்படைகளின் பொது பணியாளர் பிரிவின் தலைவராக மேஜர் ஜெனரல் அலி அப்தலாஹி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆயுதப்படைகளின் பொது பணியாளர் பிரிவின் துணைத் தலைவராக பிரிகேடியர் ஜெனரல் அமீர் ஹியூமாஸ் ஹிடாரி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். IRGC என்ற தளபதியாக மேஜர் ஜெனரல் அஹ்மதி வஹிதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் துணை தளபதியாக மேஜர் ஜெனரல் முஸ்தபா இசாதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். IRC கடற்படை தளபதியாக பிரிகேடியர் ஜெனரல் அலி அஸ்மாயி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மற்றது ஈரான் துணை இராணுவ படை ஒன்று அவர்களிடம் இருக்கின்றது, சிறப்பு படையணி. அதை பசிச் படைப்பிரிவு என்று கூறுவது. அந்த படைப்பிரிவின் தலைவராக ஜொஹாத் அல் இஸ்லாம் ஹொசைன் என்றவரை அவர் நியமித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த நியமனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் பேச்சுக்களை எல்லாம் விடுத்து தனது இராணுவத்தை மீண்டும் கட்டியமைத்து மீண்டும் மறுசீரமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராகிறது தான் இந்த நியமனங்கள் காட்டுகின்றது. அதே சமயம் ஈரான் ஹோமூஸ் நீர்ணை பகுதியில் ஒரு உளவு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கூறியிருக்கின்றது. ஆனால் சவுதி அரேபியாவின் விமானமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவின்டியா இல்லை சவுதி அரேபியாவின்டியா என்றது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. நீங்கள் இதை கேட்க வந்தீங்களா? கேளுங்க. ஆமாம், என்னவென்றால் இப்ப அமெரிக்கா ஈரானிடம் நட்டஈடு கேட்பதாக இருந்தால், அமெரிக்காவிடம் ஈரானும் நட்டஈடு கேட்கத்தானே வேணும். ஒரு நாட்டுக்குள் அத்துமீறி புகுந்து தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, பாதுகாப்பு படையினர் எவ்வளவு, சேதங்கள் எவ்வளவு, கப்பல்கள் அளிக்கப்பட்டன எவ்வளவு, மின்சார உற்பத்தி நிலையங்கள் அளித்திருக்கிறீர்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அளித்திருக்கிறீர்கள். இவ்வாறு அளித்து தாக்கப்பட்டது பார்க்க போறோம். இதே போல பன்மடங்கு நட்டஈடு அல்லவா ஈரானும் கேட்க வேண்டும்.
ஈரான் தான் முதலில் அதை கேட்டது. ஏனென்று சொன்னால் அந்த நீங்கள் முதலாவது 12 அம்ச கோரிக்கைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இழப்பீடு, அதுக்கும் இழப்பீட்டை அவர்கள் எவ்வளவு என்று சொல்லியும் விட்டார்கள், $300 பில்லியன் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது ஹோர்முஸ் நீரிணையின் ஊடாக செல்கின்ற கப்பல்களுக்கான அறவீடு கூட இந்த இழப்பீட்டை தான் அவர்கள் காரணமாக காட்டுகிறார்கள். தங்களுக்கு இந்த போரினால் ஏற்பட்ட சேதங்களை மீண்டும் கட்டி அமைக்கும் வரையிலும் நாங்கள் அந்த நிதியை பெறுவோம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஈரானுக்கு அதற்கு முழு உரிமையும் இருக்கின்றது. என்று சொன்னால் ஈரானை இவர்கள் தான் சென்று தாக்கினார்களே தவிர ஈரான் போரை ஆரம்பிக்கவில்லை. ஈரான் இந்த விவகாரத்தில் உறுதியாக இருக்கும் என்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்று சொன்னால், இன்று உக்ரைனுக்கு ஈரான் ஒரு செய்தியை வழங்கி இருக்கிறது. உக்ரைன் தேசத்திற்கான இழப்பீட்டை, அதாவது உக்ரைன் எமது தேசத்தை, அதாவது ஈரான் கப்பல்களை அடித்ததுக்கான இழப்பீட்டை வழங்காது விட்டால் நாங்கள் அந்த அதனை பெற்றுக்கொள்ற வழி என்னென்று எங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அது தற்செயலாக நடந்தது என்று உக்ரைன் சொல்கின்ற கூற்றை ஈரான் நிராகரிப்பதாகவும், நீங்கள் வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதலை நடத்தியதால் நீங்கள் அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும், இல்லையேல் அதை எவ்வாறு பெறுவது என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஈரான் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. அப்ப ஈரான் இந்த இழப்பீட்டு பிரச்சனையில் மிகவும் கடினமான ஒரு போக்கைத்தான் கடைபிடிக்கின்றது. அதனைத்தான் இப்ப ஈரான் இன்னொன்றையும் சொல்கின்றது, காசாவுக்கும் வழங்கப்பட வேண்டும், லெபனானுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கூட ஈரான் அதை கூறுகின்றது. ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு ஒன்று தெரிகிறது, இவ்வாறு 4 பேர் இழப்பீட்டை தொடர்பாக கேட்டால், இப்ப உங்களுக்கு தெரியும் போலந்து 2ஆம் உலக போரில் ஏற்பட்ட சேதங்களுக்காக ஜெர்மனியிடம் $1 ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கேட்கிறது இழப்பீடாக. இப்ப நேபாளம் தனது எல்லை பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தையில் பிரித்தானியா வர வேண்டும் என்று கூறுகிறது. என்று சொன்னால் இவர்கள் காலனித்துவமாக இருந்த காலத்தில் தான் அந்த எல்லை பிரிக்கப்பட்டது. அப்ப இவர்களும் அந்த பேச்சுக்கு வர வேண்டும் என்று பிரித்தானியாவை இழுக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம், இனப்படுகொலை, அதனால் ஏற்பட்ட சொத்துடைமைகள், இன அழிப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் பிரித்தானியாவும் பொறுப்பு. காலனித்துவமாக இருந்தது, இவை எல்லாத்துக்கும் அவர்களும் பொறுப்பு. அப்ப இந்த ஈரானுக்கு ஒன்று தெரிகிறது என்று சொன்னால், இந்த இவ்வாறு ஒரு இழப்பீட்டை பெற்றால் இனிவரும் காலங்களில் இந்த தாக்குதல் நடத்துபவர்கள் ஓரளவாவது சிந்திப்பார்கள் என்று. இந்த இடத்துல ஏற்கனவே ஈரானுடைய முடக்கப்பட்ட வெளிநாட்டு சொத்துக்கள் ஏறத்தாழ 68 பில்லியன்ல ஒரு பகுதியை 32 பில்லியனை முதலில் கொடுக்கிறார்கள். பிறகு 16 பில்லியன் கொடுக்கப்படுகின்றார்கள். பிறகு 8 பில்லியன் முதலாவது கொடுக்கப்படும் என்றார்கள். இதுவரையில் அந்த நிதி எதுவும் கூட கொடுக்கப்பட்டதாக இல்லை. இந்த யுத்தங்கள் ஒரு காலம் மாறி மாறி தொடங்கினபடியால் அவருடைய பணத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள். இதுவரை ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டதாக ஆதாரம் இருக்கிறதா? இல்லை என்று நினைக்கிறேன். இதுவரை கொடுக்கப்படவில்லை. இழப்பீடு எல்லாவற்றுக்கும் முதல் ஓம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவும் இதுவரையில் வழங்கப்படவில்லை. அப்ப இது என்னென்று சொன்னால் இது ஒரு ஏமாற்றுத்தனமாகத்தான் பார்க்கலாம். அந்த நிதியில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நிதி வளைகுடா நாடுகளில் உள்ள வங்கிகளில் தான் இருக்கின்றது. கட்டாரில் இருக்கின்றது, UAE-யில் இருக்கின்றது. இந்த நாடுகளிடம் ஈரான் கொடுத்த பணத்தை தான் அமெரிக்காவின் தடையை காரணம் காட்டி அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஈரான் இந்த நாடுகளை கடுமையாக தாக்கி இருந்தது. இப்ப முதலில் கூறினார்கள் 12 பில்லியனில் முதல் 6 பில்லியனை கொடுப்பதும், அடுத்த கட்டமாக 6 பில்லியனை கொடுப்பதும் என்று. பணம் கட்டாருக்கு விட்டது, கொடுக்க போகிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. சார், இப்பொழுது ஈரானினுடைய தலைவர் முஜிதபா கொமினிக்கான நீண்ட காலம் காணவில்லை, அவர் இறந்து விட்டார், அவர் வெளியே வருவதில்லை என்ற ஒரு வதந்தி ஒன்றை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பரப்பிக் கொண்டு திரிந்தார்கள். நேற்று முன்தினம் கூட நீங்கள் அதனை உறுதிப்படுத்தப்பட முடியாத செய்தி என்று கூறியிருந்தீர்கள். இப்பொழுது அவர் ஊடகங்களிலே வெளித்து ஒன்று வந்திருக்கிறார், அவர் உயிருடன் இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அல்லது வெளியாக காட்டப்பட்டிருக்கிறது. இதை பற்றி சற்று கூறுங்கள். நான் நேற்று இது தொடர்பாக பேசியிருந்தோம். இப்போது அவருடைய வீடியோக்கள் பரவலாக எல்லா தளங்களிலும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அவர் தனது படை தளபதிகள், தனது ஆலோசகர்களுடன் கலந்துரையாடுகின்ற வீடியோக்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அவர் இப்ப நான் முன்னர் கூறியது போல அவர் தனது இராணுவத்தினரை திருப்ப மறுசீரமைத்து அதற்கான கட்டளை தளபதிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார், புதியவர்களை நியமித்திருக்கின்றார். எனவே இந்த அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அயத்துல்லா ஹமேனியை பொறுத்தவரையில் இப்போ ஈரானுக்குள் ஒரு கருத்து நிலவுகின்றது. அவர் இந்த போரை மிக திறமையாக நடத்தி இருக்கிறார் என்ற ஒரு கருத்து இப்ப ஈரான் மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றது என்று சொன்னால், அவரை ஒரு நல்ல தலைவராகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒருங்கே அந்த களத்தில் சந்தித்து தோல்வியடைய வைத்திருக்கிறார் என்ற ஒரு கருத்து தான் ஈரான் முழுக்க நிலவுகின்றது. ஆனாலும் இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் கருத்தின் அடிப்படையில் அவரை தான் கூட இதுவரையில் பேசவில்லை என்றும், தாங்கள் தூர இருந்துதான் அவரை ஒரு தடவை பார்த்ததாகவும், தங்களுக்குள் அதாவது ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியானுடனான தொடர்புகள் கூட எழுத்து மூலம் துண்டுகள் மூலம் தான் பரிமாறப்படுவதே தவிர ஐஆர்ஜிசி இந்த அரசியல் பிரிவிலிருந்து தன்னை தனியாக வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று. ஏனென்று சொன்னால், இந்த அரசியல் பிரிவில் உள்ளவர்கள் சில சமயங்கள் விலை போகலாம். இரண்டால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார்கள். அவ்வாறு விலை போனால் ஒரு சதி நடவடிக்கை உள்ளுக்குள் நடந்தாலும் அது ஐஆர்ஜிசியை பாதிக்காத அளவுக்கு அது இரண்டு பகுதிக்கும் இடையிலான தொடர்புகளை அவர்கள் தனித்தனியாகவே பேணி வருவதாகத்தான் கூறப்படுகின்றது. இதனிடையே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கின்றது, இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் மத்திய கிழக்கு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட வான்வெளி மற்றும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதென்றும், இதில் 8 நாடுகளில் இருந்து அமெரிக்க தளங்கள் குறைந்தது 20 தளங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றது. அதே நேரம் இப்ப ஈரான் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தையும் தாக்கி இருக்கின்றது. அதில் அமெரிக்க தளம் சேதமடைந்தது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் இப்போது மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இந்த இடத்திலே நேர்களின் தெளிவுபடுத்தலுக்காக ஒரு வினா ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த ஐஜிஆர், அதாவது இந்த இஸ்லாமிய புரட்சிகர அமைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு இராணுவம் போல செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது ஈரானிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும், ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும், இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் மாற்றப்படாமல் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டப்பட்ட நேரத்தில் தான் ஆட்சியை மாற்றுவார்கள். இப்போ இப்படி கூறுவார்கள், அமெரிக்காவிலே ஆட்சி மாற்றம் நடந்தாலும் சிஐஏனுடைய இது உடனடியாக மாற்றமடையாது, இந்தியாவில ரோவும் அதே மாதிரி தான் என்று கூறுவார்கள். அது மாதிரி உலகத்தின் நாடுகள் உளவு அமைப்புகளும் அப்படித்தான். இப்ப இங்கே இந்த ஐஜிஆர்சி என்ற இந்த அமைப்பு இப்ப அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் சுதந்திரமாக செயற்படுது. அவ்வாறு தானே? அவர்கள் இராணுவத்தை அவ்வாறுதான் வைத்திருக்கிறார்கள், தனிப்பிரிவாக. பிறகு அந்த பிரிவிலும் ஒவ்வொரு கட்டளை பிரிவையும் தனியாக இயங்க வைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டளை பிரிவுக்கும் மற்ற கட்டளை பிரிவுக்கும் இடையிலான கொமாண்டிங் சென்டர் ஒன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் தனித்தனியாக முடிவெடுக்கலாம் என்ற ஒரு நிலை. இதைத்தான் இந்திய இராணுவத்தின் காலத்துல விடுதலை புலிகளும் இந்த நுட்பத்தை தான் பயன்படுத்தியிருந்தார்கள். அப்போது வன்னிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் இடையான தொடர்புகள் குறைவு. அப்ப அந்த நேரத்துல மொபைல் போன்கள் கூட இல்லை, walkie talkie-யும் அது பெரிய தூரத்துக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப கொடுக்கப்பட்டது என்னென்று சொன்னால், அந்தந்த பிரதேசங்களுக்குரிய கட்டளை தளபதிகள், பிராந்திய தளபதிகள் அவர்களே அந்த கள நிலைமையை பொறுத்து முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அந்த தாக்குதலை நடத்தியதுக்கான காரணத்தை பிறகு தலைமைப்பிடத்துக்கு விளங்கப்படுத்தினால் சரி, என்னத்துக்கு இந்த நடவடிக்கை செய்தோம், எதற்கு செய்தோம் என்று. அப்படி ஒரு நிலைமையாக இப்ப ஈரானும் அதே ஒரு நிலையைத்தான் வைத்திருக்கின்றது. என்றால் ஒவ்வொரு மாகாணத்தில் இருக்கின்ற கட்டளை பீடங்களும் தனித்தனியாகத்தான் இயங்குகின்றன. ஆனால் அவர்கள் பிறகு தங்களுக்குள் என்னென்ன நடவடிக்கை என்பதை ஒருங்கிணைப்பை அவர்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்கிக் கொள்வார்கள். அதே போல நீங்கள் சொன்னது போல ஐஆர்ஜிசியும் அரசியல் பீடத்தில் இருந்து தன்னை தனியாகத்தான் வைத்திருக்கின்றது. அவர்கள் அதுதான் கூறுவார்கள் என்று சொன்னால், இப்போ அடுத்த இப்போ முதலாவது ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கிறார் என்று சொன்னால், அதுக்குள்ள மேஜர் ஜெனரல் இருக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு பிற கேர்னல், லெப்டினன்ட் கேர்னல் என்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக இருப்பார். அவர் இல்லாமல் போனதால் மற்றவர் மேலுக்கு வரலாம். அப்ப கீழே இருக்கிறவர்களே பெற்றுமளவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களாகத்தான் இருப்பார்கள் என்று கூறுவார்கள். அப்ப அவர்களுக்கு
ஒருவர் இறந்தால் அவரை இலகுவாக மாற்றீடு செய்வது, இப்ப ரிட்டையர் பண்ணி போய் இன்னொருத்தர் புதுசாக வந்து பழக வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருப்பதில்லை. சரி, இப்பொழுது ஈரான் ஒத்துக்கொண்டிருக்கிறது ஓமானுடன் தாங்கள் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு இறுதியாக எட்டிவிட்டதாகவும், ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருந்தாலும், நேற்றைய யுஎஸ் அதாவது அமெரிக்காவினுடைய தகவல்களின்படி தாங்கள் ஹோர்மோஸ் நீரிணையில் உள்ள கன்னிவடிகள் உட்பட தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டோம் என்று கூறியிருக்கிறது. இப்போது யார் கையில உண்மையா ஹோர்மோஸ் இருக்கிறது? ஹோர்மோஸ் மூடப்படுத்தான் இருக்கிறதா? இன்னும் ஆரம்பத்திலிருந்து அதே கட்டுப்பாடு ஈரானிடம் இருக்கிறதா? என்னென்று சொன்னால், இன்று ட்ரம்ப் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது கூறியிருக்கின்றார், இந்த ஹோர்மோஸ் நீரிணையில் வந்து அமெரிக்க கடற்படை வந்து கன்னிவடிகளை முற்றாக அகற்றிவிட்டதாகவும், அதாவது 100% அகற்றிவிட்டதாகவும், ஹோர்மோஸ் நீரிணை தன் 100% தங்கள் பாதுகாப்பில் தான் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். நம்புவதற்கே எல்லோருக்கும் கடினமாக இருக்கின்றது. ஏன் இவ்வாறு பொய் கூறுகிறார் என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் சொன்னது போல ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் முன்னர் இப்ப 2 நாளைக்கு முதல் பேசியிருந்தோம். அந்த இறுதி உடன்பாட்டை வந்து அயத்துல்லா மொய்த்தபா ஹமேனியின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் அறிவித்தல் வெளிவரப்போகுது என்று சொல்லி, ஆனால் இன்று வரை இந்த அறிவித்தல் வெளிவரவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா அதற்கு தடையாகவே இருக்கின்றது. என்று சொன்னால், அந்த வாஷிங்டன் போஸ்ட் போட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த உடன்பாட்டின் முக்கிய அம்சம் என்னென்று சொன்னால், எல்லா கட்டுப்பாடும் ஈரானுக்குத்தான் இருக்கின்றது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. ஏனென்றால் போரில் வென்றதும் ஈரான் தான். அப்ப ஓமான் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. எனவேதான் அமெரிக்கா அதுக்கு தடையை போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்று வரையும் அந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்படாமலேயே தான் இருக்கின்றது. அந்த நிலையைத்தான் இப்போது அமெரிக்கா அதிபர் வந்து இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த அமெரிக்கா, அதாவது சவுதி அரேபியா, குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் அவர்களின் எண்ணெயை இப்போது இந்த ஹோர்மோஸ் நீரிணைக்கு அவர்கள் கொண்டு தெரிகிறது. இப்போதைக்கு இந்த ஹோர்மோஸ் நீரிணை திறப்பது சாத்தியமற்றது. இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தங்கள் எண்ணெயை ஒரு சேமித்து வைக்கும் மையமாக இப்போது பாகிஸ்தானை தெரிவு செய்திருப்பதாகவும், பாகிஸ்தானில் அந்த எண்ணெய்களை சேமித்து வைத்து பாகிஸ்தான் துறைமுகங்கள் ஊடாக அந்த எண்ணெய்களை விற்பனை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனம் வந்து இந்த பாகிஸ்தானுடன் இணைந்து இதற்கான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான மாற்று போக்குவரத்து பாதையாக இப்போது ஆர்டிக் பகுதி மாறி வருவதாகவும், கடல் பனிக்கட்டியின் அளவு குறைவதால் ஒலிவாங்கி சத்தம் நின்று விட்டது. மாற்றுப்பாதை என்றது நீங்கள் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான மாற்று போக்குவரத்து பாதையாக வந்து இப்போது ஆர்டிக் பகுதி மாறி இருப்பதாகவும், கடல் பனிக்கட்டியின் அளவு வந்து குறைந்து கொண்டிருப்பதால் இப்போது பயண நேரம் குறைகிறது என்றும், மற்றும் கப்பல்கள் வழக்கமான கடல்சார் நெரிசல் மிகுந்த பகுதிகளை தவிர்த்து செல்ல முடிகிறது என்று சொல்லியும், ரஷ்யாவின் வடகடல் வழித்தடத்தை, அதாவது நொதர்ன் சீ ரூட் என்று சொல்றது, சீனா முழு அளவிலான சர்வதேச மற்றும் வாணிக ரீதியான பயன்பாட்டிற்கு இப்போது தயார் செய்திருப்பதாகவும், அதை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாகவும் இந்த பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற பைனான்சியல் டைம் நாளேடு தெரிவித்திருக்கின்றது. இந்த சீனாவின் ஐசில்க் ரோடு என்று சொல்கின்ற ஐசில்க் ரோட் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த தடத்தை இப்ப ரஷ்யா உலகிலேயே இந்த பனிப்பாறைகளை வெட்டும் கப்பல்களை அதிகமாக கொண்ட நாடு ரஷ்யா தான். அணுசக்தியால் இயங்கும் கப்பல்களை கூட வைத்திருக்கின்றது. இப்ப அவர்கள் அதை வெட்டி அந்த பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப ஏன் ட்ரம்ப் கிரீன்லாண்டை கைப்பற்ற முற்பட்டவர் என்று தெரியும். என்று சொன்னால், அந்த வழித்தடத்தையும் தான் கைப்பற்ற வேண்டும் அல்லது அதுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் திட்டமாக இருந்தது. அந்த கிரீன்லாந்து எல்லாம் கடைசியாக நாடு பிடித்தல் என்ற அடிப்படையில் தான் வந்து நிற்கிறது. சரி, இப்பொழுது நேற்றும் கூட இந்த ஹவுதிகள்
யெமன் அரசாங்கத்து படைகள் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அதில் சிலர் இறந்திருப்பதாகவும் தருகிறது. அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இருக்கின்றனவா? ஹவுதி அமைப்பினர் இன்றும் ஏமனின் அரச படையினரின் துறைமுகங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டு 35 பேருக்கு மேல் காயமடைந்து என்பதாக நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றும் அதே துறைமுகம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற படையினரின் முகாம்களும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே இந்த அரச தரப்பு, அதாவது இந்த உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு என்று சொல்கின்ற ஏமன் அரசு, அந்த படையினரும் சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் ஹவுதி என்ற இடத்தை கைப்பற்றுவதற்கான படை நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே ஹவுதிகள், உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த வாரம் சவுதி அரேபியாவின் இந்த ஜாசம் பகுதியில் இருக்கின்ற அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கி இருந்தார்கள். அதை இப்போது அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது, அது திரும்பவும் அதை அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு வேலைகள் ஆரம்பிப்பதற்கு நாள் எடுக்கும், அதை போஸ்ட்போன் பண்ணி இருப்பதாக இப்போது அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே அமெரிக்காவின் அதாவது ரிசர்வ் கையிருப்பு எண்ணெயின் அளவு இப்போது 300 மில்லியன் பரல்களாக குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், தனது துறைமுகங்களை எந்த நாட்டு கப்பல்களும் பயன்படுத்துவதற்கு, ஏனென்று சொன்னால் இந்த எண்ணெய் விநியோகத்திற்காக மட்டும் எதிர்வரும் 90 நாட்களுக்கு விதிவிலக்கு அளிப்பதாக கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவின் துறைமுகங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அந்த கப்பல் அமெரிக்காவின் கப்பலாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதில் வேலை செய்பவர்கள் அமெரிக்காவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அந்த கப்பல் அமெரிக்காவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும், இருந்தால்தான் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போது அதை அவர் எடுத்திருக்கிறார், அந்த தடையை 90 நாட்களுக்கு எந்த கப்பலும் போகலாம் என்றதை எடுத்திருக்கிறார். என்னென்று சொன்னால், இந்த எரிபொருள் விநியோகத்தை மற்ற எரிபொருள் விலையேற்றத்தையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக. இப்பொழுது நான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் தொடர்பாக வருவோம். உக்ரைன் மிக மோசமான தாக்குதல் ஒன்றை ரஷ்யா மீது நடத்தியிருப்பதாகவும், அது பொதுமக்களின் இலக்குகள் மற்றும் எண்ணெய் வயல்கள் என்பதையால் அது போர்க்குற்றத்துக்குள் வரும் என்றும் ரஷ்யா குற்றம் சாட்டி இருக்கிறது. பதிலுக்கு ரஷ்யாவும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வருகின்றன. அது சம்பந்தமான விளக்கமான தகவல்களை வழங்குங்கள். ரஷ்யா மீது உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுமக்களின் இலக்குகள் தான் கூடுதலாக, வேர் ஹவுஸாக இருக்கலாம், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருக்கலாம், ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளுக்கு இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் தாக்கப்படுகின்றன. அதற்கு பிரத்யோகமாக 2000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவும் உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. ஒடிசா பகுதியில் மேலும் கப்பல்களை ரஷ்யா தாக்கி அளித்திருக்கின்றது. உக்ரைன் ஒரே ஒரு துறைமுகமான ஒடிசா துறைமுகத்தையும் ரஷ்யா முடக்கி இருப்பதால் உக்ரைன் இப்போது தரைப்பாதையைத்தான் தனியாக நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இன்று உக்ரைன் MiG-29 விமானம் ரஷ்யாவின் ட்ரோன் மீது ஏவுகணை ஏவ முற்பட்ட சமயம் அந்த ஏவுகணை விமானத்திலேயே வெடித்ததால் அந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த ரஷ்யாவின் இந்த உக்ரைன் கூறியிருக்கின்றது என்னென்று சொன்னால், இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கின்ற போது மிகவும் கடுமையாக இருக்க போகிறது என்று உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், பெருமளவான எரிசக்தி நிலையங்கள், மின் பிறப்பாக்கிகள், மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் பெருமளவில் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த உக்ரைனியர்களை எச்சரித்த அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், 48 மணி நேரம் காத்திருந்து இப்ப பல எரிபொருள் நிலையங்கள் 48 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையாக இருக்கின்றது என்று சொல்லியும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜெனரேட்டர் குறைந்தது 10 லிட்டர் டீசல் எரிபொருள் மற்றும் ஏனைய எரிபொருட்களை சேமித்து வையுங்கள் என்று உக்ரைன் தன் மக்களை கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்று அமெரிக்கா
உக்ரைனுக்கு சென்ற பிற்பாடு அமெரிக்காவுக்கு சென்ற பின் மரணமடைந்திருந்த அமெரிக்காவின் செனட்டர் லின்சே கிரஹாம் என்ற பெயரில் வந்து இன்று விமானப்படை தளத்தை அவரின் பெயரை விமானப்படை தளத்துக்கு மாற்றி அந்த விமானப்படை தளத்தை இன்று அமெரிக்கா திறந்து வைத்திருக்கின்றது. நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த ட்ரோன்கள் வந்து இப்போது ஜெர்மனியில் ட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டது, பல்கேரியாவு மேலால் பறந்த ட்ரோன் வந்து ரொமேனியாவின் போர்டர்ல விழுந்து வெடித்தது, போலந்து மீதான ட்ரோன்கள் பறந்தது என்றெல்லாம் பேசியிருந்தோம். இன்று பல்கேரியாவில் இருக்கின்ற வெடிமருந்து தொழிற்சாலை ஒன்று திடீரென்று வெடித்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த 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 வெடிமருந்து தொழிற்சாலைக்கு மேலாகத்தான் நேற்று அவர்கள் ட்ரோன் பறந்ததாக கூறியிருந்தார்கள். அந்த ட்ரோன் ரொமேனியாவுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையில் இருக்கின்ற எரிபொருள் பைப் லைனுக்கு சில மீட்டர் தூரத்தில் தான் வீழ்ந்திருந்தது. இப்போது இந்த வெடிமருந்து தொழிற்சாலை வெடித்து சிதறிய எரிவதாக கூறப்படுகின்றது. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ஐரோப்பாவில் வந்து ஆங்காங்கே விமானங்கள் வீழ்வது, எரிபொருள் நிலையங்கள் எரிவது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிவது, அடுத்தது வெடிமருந்து தொழிற்சாலைகள் எரிவது என்று சொல்லி இப்ப பல்கேரியாவின் அமைச்சர் கூட கூறியிருக்கின்றார், இது சதி நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். நல்லது. நேர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். அந்த கேள்வியை நீங்கள் தயார்படுத்துவதற்கு முதல் நாள் இந்த ஆஸ்திரேலியாவிலே இன்று சென்சஸ் எனப்படுகின்ற மக்கள் குடித்தொகை கணக்கெடுப்பு இன்று எடுக்கப்படுகிறது. அதிலே தமிழர்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்ற அந்த தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீர் அவருடைய கேள்வியை முடிந்தால் அந்த பக்கத்தில் இருந்து இடங்கள், நான் அதற்குள்ள தகவலை கூடி முடித்து வருகிறேன். இன்று உங்கள் வீடுகளுக்கு இறுதி நாளாகும் இந்த சென்சஸ் என்பதை, அதாவது மக்கள் குடித்தொகை கணக்கெடுப்பு நடவது என்ற இறுதி நாளாகும். ஏற்கனவே சிலர் ஆன்லைனிலே செய்திருக்காவிட்டால் இன்று இறுதி நாள் செய்யப்பட வேண்டும். அதிலே தமிழர்களாக இருந்து கொண்டு நிரப்பப்பட வேண்டிய முக்கியமான 3 கேள்விகளை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருப்பதற்காக கூறுகின்றேன். வீட்டில் பேசப்படும் மொழி என்பதற்கு தமிழ் என்றும், உங்களது பூர்வீகம் எது என்று முதலாவது கேள்விக்கு நீங்கள் தமிழ் என்றும், உங்களுடைய பூர்வீகம் தமிழ் என்றும். அப்ப வீட்டில் பேசப்படும் மொழி என்பதும் தமிழ், பூர்வீகம் என்பதும் தமிழ். அடுத்தது பூர்வீகம் 2 என்பதற்கு ஸ்ரீலங்கன் தமிழ் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்ரீலங்கன் தமிழ் என்றால்தான் நாங்கள் அந்த மொத்தமாக இலங்கை தமிழர்களாக எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பது தெரிய வரும். அல்லது இந்தியன் தமிழ். அவ தமிழ் என்ற முதல்ல மொழியையும் தமிழ் என்ற பூர்வீகத்தையும் குறிப்பிட்டு 3வது இடத்திலே பூர்வீகம் 2 ஸ்ரீலங்கன் தமிழ் அல்லது இந்தியன் தமிழ் என்று வர வேண்டும். அதனை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை பலரும் சமூக அக்கறை விரும்பிகள் பலரும் பல வாரம் இதனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நல்ல விடயம் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். இலக்கு என்கின்ற இந்த மின்னிதழ் இங்கிலாந்திலிருந்து வந்தாலும் நீங்கள் 2 பக்கங்களை ஒதுக்கி இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தமிழர்கள் இதனை இவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த சென்சஸை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி 2 பக்கங்களை அதில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கும் ஆஸ்திரேலிய மக்கள், தமிழ் மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. இலக்கு நிர்வாகத்துக்கு நன்றி. நாங்கள் கடந்த 2 வாரமாக அதை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு அவர்களுக்கு ஓரளவு தெரிய வேண்டும் எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்றது. அது அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஒரு பங்களிப்பை வழங்கும். இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த கேள்வி வந்து நேற்று நாங்கள் செய்த காணொளிக்கு வந்து ஒருவர் கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கேள்வி என்னென்றால், அருள், நீங்கள் ஒரு அக்கவுண்டன்ட் என்பதால் என்னிடம் ஒரு புரியாத கேள்விக்கு விளங்கக்கூடிய வகையில் ஒரு விளக்கத்தை தருவீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது போல் ஈரானின் நாணயம் மற்ற நாணயங்களின் நாணயத்துடன் ஒப்பீடு என்பது எவ்வாறு சாத்தியம்? ஈரான் நாணயம் இப்ப என்னென்று சொன்னால், ஈரான் நாணயம் 1 மில்லியன் ரியால் அமெரிக்காவின் $1 அல்லது 53 சென்ட்ஸுக்கு என்று நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்கிறார். பொதுவாக இது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் தியரிக்கே சாத்தியமில்லை, அதாவது நடைமுறைக்கும் சாத்தியமில்லை, பிராக்டிக்கலாயும் சாத்தியமில்லை, தியரியாயும் சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார். என்றே எடுத்துக்கொண்டாலும் ஏன் டாலருக்கு எதிராக மட்டும் இந்த நிலை? இவ்வாறான நிலையிலும் கூட ஈரான் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்துகிறார்கள் தானே. உதாரணத்துக்கு சைனா ரஷ்யா நாணயத்தின் மூலம் இப்போது முன்னைய விட தற்போது வெற்றிகரமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து எம்மை போன்றோர் என்ன விளங்கிக் கொள்ள முடியாது என்றால், டொலரை உலக நாடுகள்
இருந்தே எதிராக காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுவதற்கு, அதாவது டொலர்ன்ற வர்த்தகத்திலிருந்து இந்த நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுவதற்கு இது வழிவகுக்கலாம் என்ற. ஏனென்றால் இந்த டாலர் இல்லாம ஈரான் இயங்குகிறது என்பதால் பெட்ரோல் டாலர் வர்த்தகத்தை போல் சுருக்க கூறி, அதாவது ஏட்டிச்சுரக்காய் கரைக்குதவாத ஏட்டிச்சுரைக்காய் போலவும் செல்லா காசாகியது போலவும் மாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது அல்லவா? குறிப்பு, இந்த அந்நிய செலாவணி கணிப்பு ஒரு வகை ஆர்டிபிஷியல் கணிப்பீடு தானே. சரியான விளக்கம் தருவீர்கள் என்று நான் விடைபெறுகிறேன் என்று கேட்டிருக்கிறார். ஒரு நீண்ட கேள்வி. கேள்வி நீண்ட கேள்வி, நீண்டதாக பதிலளித்தால் இன்றைய நிகழ்வு மிக நீண்டதாகி விடுமோ என்ற. அது பிரச்சனை இல்லை, என்றால் விளக்கம் இருந்தா நல்ல. இப்ப என்னண்டா இந்த ஒரு கேள்வி கடைசியா கேட்டிருந்த இந்த ஆர்டிபிஷியலான்றது செயற்கை முறையில இந்த நாணய பெறுமதியில தீர்மானிக்கிறன்றது முதலாவது அப்படி இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவை இந்த நாணயத்துக்குள்ள கேள்வி எவ்வளவு இருக்குது, இந்த நாணயத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கு, நம்ம கேள்வி நிரம்பல வச்சுதான் அதுக்குரிய அந்த ரேட் தீர்மானிக்கப்படுறது. அப்படி பார்க்கல இப்ப இலங்கைக்கு கொஞ்ச காலமா வீழ்ந்து கொண்டு போகுதுன்றது காரணமே இலங்கை என்ற பொருளாதாரம் பலவீனமா, இலங்கை என்ற பொருட்களுக்கான அல்லது இலங்கை ரூபாய் வாங்குவதற்கு கேள்வி இல்லை. அப்ப யாரும் வாங்குறதுக்கு அது விரையினம் இல்லைன்றபடியால் இப்ப மத்திய வங்கி இடக்கிட ஃப்ரோசனா கூட வச்சிருந்தா அது நீங்கள் சொன்ன செயற்கைக்குள்ள ஒரு உண்மையான நிலைமைக்கு விடுமாக இருந்தால் எங்கேயே போயிருக்கும். இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்ற உடனடியாக கொண்டு 250 ரூபாய் கிட்ட இருந்தது. இப்ப இலங்கை ஆஸ்திரேலியன் டாலரா இருந்தா 250, US டாலர் சொன்னா 375 கிட்ட இருந்ததை நியாயமா குறைச்சு கொண்டு வந்து விட்டார். அது ஒரு வகை செயற்கைக்கு இல்லாம வருது, ஃப்ரோசனாக வச்சிருக்கிறது. இப்ப என்ன நிலையில இந்த புதிய அரசாங்கம் வச்சிருக்குன்னு தெரியா, அதுக்குள்ளேயும் ஒரு சம்பர ரகசியம் இருக்கிறது. உண்மையாக மிதக்க விட்டால் இன்றைக்கு இலங்கை ரூபாவின் பெறுமதி எங்கேயோ போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இப்போ ஒரு கூறுவோட மிக அதிகம் போயிருக்கு என்று தான் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சரி, இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, ஒவ்வொரு நாட்டினது நாணய பெறுமதி அந்தந்த நாட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா இருந்தா அதுதான் அந்த நாட்டின் எல்லா விலைகளையும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு டாலர் 13,75,000 ரியால் கிடைக்கும் என்றது அந்த நாட்டில உள்ள எல்லா பொருட்களின் விலைகளும் அந்த மாதிரியே தான் தீர்மானிக்கப்படும். ஒரு மத்தியான உணவுண்டா இவ்வளவு, ரைட், ஒரு $2 கணக்குண்டா 2.5 மில்லியன், ஒரு டீ குடிக்கிறேன்டா 1 மில்லியன், பால் வாங்குறேன்டா 1.5 மில்லியன், பெட்ரோல் மட்டும் அங்க மெலிவென்று சொன்ன 7% விற்குதுன்னு சொல்லி நம்ம 7%, 4%, 3% எல்லாம் விற்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும்தான் நாங்க மெலிவு US டாலர்ஸ் இல்லை. இது நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட தான் வரும். அது அப்படி அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்தந்த பொருட்களோட விலை. இப்ப நீங்கள் ருப்பியா, இப்ப இந்தோனேஷியன் பக்கத்துல பாலி என்ற நாடு இந்தோனேஷியன் ருப்பியா இல்ல ருப்பியாண்டு மில்லியன்லையும் 50,000, 75,000, 1,00,000 தான் பேசுவார்கள். அந்த நாட்டுக்குள்ள விலைகள் அப்படியே தான் இருக்கும். இந்த நாட்டினுடைய நாணயம் குறைந்திருக்கிறது என்பதற்கு அந்த நாட்டை பலவீனமா பார்க்கக்கூடாது. ஏனென்றா இந்த நாடுகள் சிலது ஒரு காலத்துல தங்கட நாட்டின் பெறுமதியை தாங்களே குறைச்சிருக்கணும். ஏனென்றா இந்த வெளிநாட்டுல இருந்து தங்கட பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற நோக்கம் இருந்தா உங்களோட நாட்டு நாணயம் குறைவா இருந்தா உங்களுக்கு கூட காசு வரும். இப்ப இப்படி வச்சுக்கொண்டு பாருங்க, ஈரான் இன்றைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வித்தா, $1 பெட்ரோல் வித்தா 13,75,000 வருமானம் வரும். $70, $100 தான் விற்கிறாங்க. $70 விற்கிறாங்கண்டா 13,75,000 வரைக்கும் பாருங்க எவ்வளவு வருமானம். அப்ப ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களால நிறைய வருமானம் நாட்டுக்குள்ள வரும். அப்ப ஒரு நாடு இந்த US டாலருக்கு எதிராக பலவீனமா இருக்குதா கூட இருக்குதான்ற பற்றி யோசிக்க தேவையில்லை. என்னத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்டா சுயசார்பு பொருளாதாரமா முழுக்க உள்நாட்டு பொருட்களை உற்பத்தி செய்தனமா இருந்தா இறக்குமதி தான் பாதிக்கப்படும். இப்ப ஈரான் $1 கொடுத்து எதுவும் வாங்குறேன்னா தன்னுடைய நாட்டு காசுல 13,75,000 கொடுக்க வேணும். இதனாலதான் சில நாடுகள் என்ன செய்யணும்னா பொருட்கள் பண்டமாற்று முறையில் செய்யணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் எண்ணெயை கொடுத்துட்டு சைனாவிட்ட இருந்தும் ரஷ்யாவிட்ட இருந்தும் பொருட்கள்லாம் வாங்குது. பாருங்க, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒன்றும் கால்குலேட் பண்றது இல்லை. இலங்கைட்டையும் தேயிலை வாங்குது, பெட்ரோலை கொடுத்துட்டு தேயிலை வாங்குது. ஏன்னா இந்த இடையில டாலர் ஒன்று வேண்டாம். அப்ப அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி செய்யறது எண்ணத்தை கட்டாயம் இறக்குமதி செய்யறது தவிர்க்க இயலாது. அவற்றை இறக்குமதி செய்யறதுக்கு மிக அதிக அளவில் செலவு ஏற்படும். இப்ப இலங்கையில கூட பாத்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்துல 30 லட்சம் போன வாகனங்கள் இப்ப 1,20,00,000 ரூபாய். காரணம் என்னன்னா, ஒன்று இந்த இறக்குமதியால இந்த டாலர்ஸால இலங்கை ரூபாய் இந்த பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சதால ஒவ்வொரு டாலருக்கும் நாங்கள் கணக்க காசு கொடுக்க வேண்டியிருக்குது. அத மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு நாடும் இறக்குமதி செய்யறதுக்கு இந்த டாலர்களை பாவிக்கக்குள்ள இருக்கும். அதை சில அரசாங்கங்கள் என்ன செய்யும்னா தேவையற்ற இறக்குமதிகள் இடையும் கூட இலங்கை அரசாங்கம் தேவையற்ற இறக்குமதிகள் சிலவற்றை கட்டுப்பாடு விதிச்சு வச்சிருக்குது.
காரணம் என்னடா டாலர்ஸ் முடிஞ்சிருமன்றதுக்கா, அந்த விலைக்கு வாங்குறதை விட டாலர்ஸை முடிச்சிருமன்றதுக்கா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல லெபனான் நாடும் கிட்டத்தட்ட ஒரு டாலர் 89,000 லெபனான் டாலருக்கு போகுது. அதே மாதிரி வியட்நாம் 26,000 டொங்கன் இருக்குது. அதே மாதிரி லாவோஸ்ல கிப்ன்னு சொல்லி இருக்கு 22,000 23,000. இந்தோனேஷியாவில 17,000 18,000. ஆனா அந்த நாடுகளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா அந்த நாடுகள் தாங்களே அந்த விலையை குறைச்சிருக்கிறதால ஒன்றும் அந்த நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் கூட காசு வரும் உள்நாட்டு காசுல. இந்தியாவில கூட மன்மோகன் சிங் அரசாங்கம் இருக்கைக்குள்ள தங்களோட நாட்டினுடைய நாணய பெறுமதியை தாங்களே குறைத்திருந்தவர் கொஞ்சம். அதாவது இந்த வருமானத்தை வெளிநாட்டில இருந்து வர்ற வருமானத்தை கூட்டவும் எக்ஸ்போர்ட்டை உயர்த்துறதுக்காகவும் கூட்டினவர். இங்கிலாந்து கூட ஒரு காலப்பகுதியில் இவ்வாறு செய்திருக்கு. இவ்வாறு சைனாவை பாருங்க, சைனா வந்து தன்னுடைய நாணயத்தின் பொறுமை உண்மையா இன்றைக்கு சைனாவின் பொருட்கள்லாம் உலகம் முழுக்க எங்க போனாலும் இருக்குது. டிமாண்ட் கூடி அவையின் நாணயத்தின் பெறுமதி கிட்ட டாலரு கிட்ட ஈக்குவலா $1 ஒரு சைனாவின் யுவானா வரணும். ஆனா அவங்க குறைஞ்சு வச்சிருக்கத்தான் பாக்குறாங்க. இதே அந்த தந்திருந்தான் என்னண்டா தங்களுடைய பொருட்கள் வெளிநாட்டுல மலிவா இருக்க வேணும், வேற நாட்டு பொருட்களோட குறைவா இருக்கணும்டா தங்களோட நாணயத்தின் பெறுமதி $US குறைவா இருக்க வேணும் என்றாதான் எக்ஸ்போர்ட்ல உங்களுக்கு கூட வருமானம் வரும். மற்ற சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பொருட்களும் இறக்குமதி செய்ய தேவையில்லை. இப்ப விமானத்திலேயும் கூட போயிங்குக்கும் ஏர்பஸுக்கும் சமனா இப்ப கோமெக் 919 929 என்று தங்களோட சொந்தமாக தயாரிக்க துவங்கினாங்க. இவ்வளவு அளவு இந்த விமானத்தை வச்சுதான் இதை தங்களோட ஏர்பஸ் அல்லது போயிங் வாங்கணும்ன்ற இப்ப அதுவும் செய்யறாங்க. அப்ப அவனுக்கு இறக்குமதியில தங்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை. முழுக்க பெரும்பாலானவை சுயசார்பாக தங்களுக்கு உற்பத்தி செய்யணும். ஆகவே இப்ப சைனா வந்து தன்னுடைய நாணயத்தை உயர விடாமல் தான் வச்சிருக்கு. அப்ப ஒரு நாட்டின நாணயம் குறைவுன்றதுக்கு அந்த நாடு பலவீனமான நாடுண்டோ? நான் உதாரணத்துக்கு உலகத்திலேயே ஆகக்கூடிய பணப்புறமதி கொண்ட நாடு குவைட். குவைட்டினுடைய ஒரு குவைட் ரியால் நினைக்கிறேன் கொடுத்த $2 $2.5 வாங்கலாம். உலகத்துல ஆக பெரும் அதுக்காக குவைட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ற நாடுண்டோ நாங்கள் பார்க்க கூடாது. ஒப்பிட்டு பார்த்தா அமெரிக்காவோட குவைட் பெரிய நாடா இருக்கும், இங்கிலாந்தை விட அமெரிக்கா பெரிய நாடா இருக்கும், பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கும். அப்படி இல்லத்தானே. அப்ப இது வந்து என்னண்டா ஒவ்வொரு நாடும் தங்கட நாட்டுக்குள்ள இப்படி ஒரு புழக்க வழக்கம் இருக்குது. வெளிநாட்டோட தொடர்பு வைக்கல மட்டும்தான் இந்த வெளிநாட்டு நாணயங்களாக இருக்குது. அந்த இடங்கள்ல நான் சொன்னது மாதிரி இப்ப யார் இதுக்கு பாதிக்கப்படுவீனு சொல்லி சொன்னா இறக்குமதி அல்லது வெளிநாட்டு பொருட்களை வாங்குறாக்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போறது விமான கட்டணம் போடுற வாங்கு நேரங்கள்லாம் நம்மளுக்கு அதிகம் என்று தெரியுமே தவிர மற்றும்படி இந்த இறக்குமதியில நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுமதி செய்யற நாடுகளுக்கு அப்படி குறைஞ்சிருக்கிறது இன்னும் நல்லா. இதான் நான் சொல்லக்கூடிய சுருக்கமா சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது. நான் நினைக்கிறேன் இந்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். உண்மைதான். என்று சொன்னால் இன்று ட்ரம்ப் பேசும் போதும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ஈரான் பணம் நத்திங், அதுல ஒரு பெறுமதியும் இல்லை என்றும் ஈரானில் பணவீக்கம் வந்து 309% அதிகரித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே பலமாக இப்ப நீங்கள் சொன்னது போல சீனாவின் ஒரு சிறிய தகவலை சொல்லிவிட்டு விடுறேன். இந்த ஜெர்மனி இப்போது கூறியிருக்கின்றது ஜெர்மனிக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக ட்ரேட் டெபிஷன் என்று சொல்ற வர்த்தக பற்றாக்குறை பற்றாக்குறை இப்போது கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் முந்தி ஜெர்மனியின் ஏற்றுமதியில சீனா 2வது இடத்துல இருந்தது, இப்போது 9வது இடத்துக்கு இறங்கி இருக்கிறது. என்னன்னு சொன்னால் சீனாவுக்கு இப்போது ஜெர்மன் கார்களோ அதுகளோ ஒன்றும் தேவையில்லை, அவர்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி இப்படி என்று முன்னேறிவிட்டார்கள். அதுதான். நல்லது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.